வணக்கம். இன்னைக்கு கதிரன் சோம்ல வீட்டில் இருக்க அரிசியை வச்சு எப்படி பிரியாணி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட்டு இந்த மசாலாவை ரோஸ்ட் பண்ணி நல்லா பொடியாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் குக்கர் அடுப்பில் வச்சு தேவையான அளவு நெய் ஊற்றிக்கிறோம். அதில் பிரியாணி இலை, பட்டை, லவங்கம், ஏலக்காய் சேர்த்துக்கிறோம். அடுத்ததாக வெங்காயம் போட்டு வதங்கின பிறகு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை இதோட போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்குறோம். இதோட தேவையான அளவு தக்காளி, அப்புறம் பச்சை மிளகாய் சேர்த்து வதங்கின பிறகு இதோட காரத்திற்கேற்ப மிளகாய் தூள், கொத்தமல்லி தூள் சேர்த்து அதையும் நல்லா எண்ணெயில் வதக்கிக்கிறோம். இப்போ கரம் மசாலா ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த பிரியாணி மசாலா இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுறோம். அதுக்கப்புறம் கையளவுக்கு புதினா, கொத்தமல்லி சேர்த்து நல்லா வதங்கி விட்டு அதோட நம்ம தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறோம். க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் இந்த சிக்கனை இப்போ இந்த டைமில் இந்த மசாலாவோட சேர்த்துக்கிறோம். அதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக மஞ்சள்தூள், அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடுறோம் எண்ணெயில். இப்போ இந்த சிக்கனோட ஊற வச்ச அரிசியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறோம். அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணீர் 1க்கு 2 பங்கு தண்ணீர் சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உப்பு காரம் செக் பண்ணிவிடுங்க. இந்த டைமில் நம்ம குக்கரை மூடி போட்டு விசில் விட்டு எடுக்கலாம். 3 விசில். சூப்பரான சிக்கன் பிரியாணி